இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கரம் பிடித்து நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அறிந்து மறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுமை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் மார்த்தாளை குறித்து பார்க்கிறோம். மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தா, மிகுந்த வருத்தத்தோடு இருந்தா. தனக்கு யாரும் உதவி செய்யலேன்னு சொல்லி அவளுக்குள்ளேயே தனிமேன் உணர்வை அவள் உணர்றா. இந்த இடத்துல ஆண்டவரின் பாதத்தில் அமர்வதை கூட அவள் என்ன பண்ணுறா, மறந்துடுறா. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவள் கொடுக்கல. அவரோட வசனத்தை கேட்க கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் போனான். ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தெரிந்தெடுத்தா. ஆண்டவரோட வசனத்தை கேட்டா, ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தா. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை குறித்து நம்மளுடைய பாரம், நம்மளுடைய இருதயத்தில் பாரங்கள் அழுத்துகிறது, கவலைகளினால் நிறைந்து இருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திடமா. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மளை தேற்றுகிற தேவன், அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கவலைகளை அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கவலைகளுக்கு ஒரு முடிவு கொடுப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்த்தாளை போர்த்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை காட்டிலும் ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய், ஆண்டுடைய முகத்தை தேடுவர்களாய், ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரவர்களாய், நம்மளுடைய காரியங்கள் அத்தனையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், நம்மை விசாரிக்கிற இயேசு உண்டு என்று சொல்லி நம்மளுடைய கவலைகளை அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது எந்த கவலை நம்மளை அழுத்துகிறதோ அந்த கவலையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை தருவார், ஜெயத்தை தருவார். நம் குடும்பங்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.